சந்தாலி மொழி, ஓல் சிக்கி எழுத்துமுறை மற்றும் கலாச்சாரத்தை காப்பாற்றியவர் ஸ்ரீ சரண் ஹேம்ப்ரம், பத்மஸ்ரீ 2026. சரண் ஹேம்ப்ரம் தன்னலமன்றி தனது முழு வாழ்க்கையையும் சந்தாலி மொழிக்கும் ஓல் சிக்கி எழுத்துமுறைக்கும் ஆதிவாசி கலாச்சாரத்திற்கும் ஒரு அடையாளத்தையும் எதிர்காலத்தையும் வழங்குவதற்காக அர்ப்பணித்தார். 2 வயதில் விதி சரணின் தந்தையை அவரிடமிருந்து பிரித்தது. ஆயினும் அவரது தாயின் அரவணைப்பில் குழந்தை பருவம் ஒருபோதும் வாடாமல் இயல்பாகவே இருந்தது. ஒரு தோட்டக்காரரால் பேணி வளர்க்கப்படும் கன்று மரமாக வளர்வதைப் போல இளம் சரணுக்கு ஒரு குரு தேவைப்பட்டார். தன் தாய் மாமாவின் கிராமத்தில் அவர் ஒரு குருவை சந்தித்தார். அங்கு ஓல் சிக்கி எழுத்து முறையை கற்பது ஒரு நாள் முழு சந்தாலி சமூகத்தின் குரலாக மாறும் என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. காலம் கடந்தது. அவர் தனது மெட்ரிகுலேஷனை முடித்து ஒரு ITIயில் பயிற்சி பெற்று ஒரு சாதாரண வேலையை தேடிக்கொண்டிருந்தார். ஒரு ரயில் பயணத்தில் தனது சான்றிதழ்கள் எல்லாவற்றையும் தொலைத்தபோது அவரது வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது. மனம் தளர்ந்து தத்தளித்தபடி மீண்டும் தன் குருவிடம் திரும்பினார். இது ஒரு விபத்து இல்ல, அது ஒரு விதியின் அழைப்பு. சந்தாலி மொழி வெறும் பாதை அல்ல, அது உன் நோக்கம். குருவின் வார்த்தைகளை தன் மந்திரமாகவும் சந்தாலி மொழியை பரப்புவதை தன் வாழ்க்கை லட்சியமாகவும் கொண்டு அவர் ஒரு ஆசிரியராக பயிற்சி பெற்றார். தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் சந்தாலி மொழியை பரப்புவதற்காக பயன்படுத்தினார். சந்தாலி மொழியை கற்பிக்கத் தொடங்கினார். இவ்வாறு கிராமங்களிலும், பள்ளிகளிலும், ஆசிரமங்களிலும், சில சமயம் திறந்த வானத்தின் கீழும் கூட கற்பிக்கும் தனது பயணத்தை தொடங்கினார். தடைகள் இருந்தன, ஆனால் அவர் ஒருபோதும் நிற்கவில்லை. ஒவ்வொன்றாக நூற்றுக்கணக்கான ஆசிரம மையங்கள் உயிர் பெற்றன. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சந்தாலி கல்வி பெற்றனர். சந்தாலிக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைத்தது. அவருடைய அயராத முயற்சிகளின் விளைவாக அவர் சந்தாலி செயலாளராக நியமிக்கப்பட்டார். அங்கு அவர் நிறுவனங்களை ஒன்றிணைந்து அந்த ஆசிரமங்களுக்கு அங்கீகாரம் அளித்தார். ஒரு பாடத்திட்டம் உருவானது. அதனுடன் சந்தாலி ஒரு பாடமாகவும் ஒரு நல்ல தொழில் வாழ்க்கைக்கு தகுதியாகவும் ஆனது. அவருடைய படைப்புகள் சந்தாலிக்கு தனித்த சக்கரத்தை அளித்தன. இசையும் நாடகமும் ஒரு உயிருள்ள தத்துவமாக மாறி முழு சந்தாலி சமூகமும் பின்பற்றக்கூடிய ஒரு தாளமாக அமைந்தது. ஒரு மொழியை நாம பாதுகாத்தா அந்த மொழியை நம்ம அடையாளத்தை பாதுகாக்கும். ஸ்ரீ சரண் ஹேம்ப்ரமின் பாடல்கள் பண்டித் ரகுநாத் முர்முவின் அழியாத தத்துவத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதுடன் இன்றும் அவரது மக்களுக்கு சந்தாலி வாழ்க்கை முறையை காண்பித்து வருகின்றன. ஸ்ரீ சரண் ஹேம்ப்ரம், பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.